அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆனால் அந்த மேன்மையை நாமே சிந்தித்து வைத்திருக்கிறோம், நாமே நினைத்து வைத்திருக்கிறோம். வேண்டாம் பிள்ளைகளே, 2 கரங்களை உயர்த்தி, என்னுடைய நினைவுகளின்படி மேன்மை வேண்டாம், உம்முடைய யோசனையின்படி என்னை மேன்மைப்படுது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்றீங்க? சபையில் ஆன்லைன்ல இருக்கிறவங்க சொல்லலாம், ஆமென். என்னுடைய நினைவின்படி மேன்மை அல்ல, உம்முடைய யோசனையின்படி மேன்மைப்படுத்துவீராக, உம்முடைய யோசனையின்படி மேன்மைப்படுத்துவீராக, உம்முடைய யோசனையின்படி மேன்மைப்படுத்துவீராக. ஆமென். சவுலுக்கு ஆமென், அவன் நினைத்தபடி அல்ல, அவன் நினைத்தது ஒரு காணாமல் போன கழுதை தந்தால் என் தகப்பனிடத்தில் நான் மேன்மைப்படுவேன், என் வேலைக்காரர்களிடத்தில் மேன்மைப்படுவேன், நான் போகும்போது மேன்மையாய் கடந்து செல்லலாம் என்று கழுதைக்கு பின்பாக சுற்றி கொண்டிருந்தவனுக்கு ராஜ அபிஷேகத்தை வைத்தது எவ்வளவு உண்மையோ, ஆமென். துளைந்து போன சில காரியங்களுக்காக, இழந்து போன சில காரியங்களுக்காக நினைத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அவருடைய யோசனை மேலானவைகளாய், நீங்கள் நினைத்து பார்ப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை, நீங்கள் நினைத்து பார்ப்பதற்கு மேலான நன்மைகளை நான் சொல்லுகிறேன். இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் நினைத்து பார்ப்பதற்கும் மேலான மேன்மைகளை அவர் நமக்காக வைத்திருக்கிறார், நம்முடைய சபைக்காக வைத்திருக்கிறார், நம்முடைய சபையின் குடும்பங்களுக்காக வைத்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார், நம்முடைய எதிர்காலத்திற்காக வைத்திருக்கிறார். அது இந்த மாதம் தோன்றும், அது இந்த மாதம் கிடைக்கும், அது இந்த மாதத்தில் ஒரு துவக்கம் உண்டாகும். அந்த மேன்மையை நீங்கள் காண்பீர்கள், ஆமென். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நீங்கள் காண்பீர்கள், அப்படிப்பட்ட வல்லமை வெளிப்படுகிற மாதம் இந்த மாதமாய் மாற்றி அவர் வைத்திருப்பதை நீங்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். எத்தனை பேர் ஆமென் ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் பெருகி இருக்கிறது? சொல்ல முடியுமா? என்னுடைய நினைவின்படி அல்ல, அவருடைய யோசனையின்படி ஆக கடவது. ஆமென்.